ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து எக்ஸாமில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அதிக மார்க்ஸ் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாமுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோமோ அதை வந்து பேப்பரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து எப்படி பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ஸோ அதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு A4 ஷீட் பேப்பர் வந்து கொடுத்துட்டு இந்த பேப்பரை நீங்கள் ஃபோல்டு பண்ணி என்னன்னாலும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு தாட்ஸ் தோணும். அதாவது உங்களுக்கு வந்து பேடு செய்யலாம்னு தோணும், ஒரு சிலருக்கு போட் செய்யலாம்னு தோணும், ஒரு சிலர் ராக்கெட் செய்யலாம்னு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நான் வந்து காமனாக ஒரு A4 ஷீட் பேப்பர் கொடுத்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு உங்களால் எக்ஸாமில் எந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம்களுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு அனெக்சர்னு ஒன்று இருக்கும். இது உங்கள் எக்ஸாம் சூப்பர்வைசர் வந்து கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கோடு வந்து கரெக்டாக தெளிவாக போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணுறது இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்களோ அங்கே வந்து டிக் அடிக்கணும். கண்டிப்பாக வந்து இதை டிக் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உள்ள பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிவிட்டு முன்னாடி டிக் அடிக்கல அப்படின்னா உங்கள் பேப்பரை வேல்யூட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அனெக்சர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு சைடுமே இருக்கும். நீங்கள் ரெண்டு சைடுமே டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சீனியர்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் சூப்பர்வைசர் வந்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக வந்து கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஸோ இல்லை இங்கிலீஷில் கூட நீங்கள் படிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டகம் இல்லாட்டி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் என்னென்ன சப்கட்டிங்ஸ்லாம் இவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு பாக்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்து சப்கட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு பேஜஸும் கொஞ்சம் அதிகமாக போகும், பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு சம்முமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்யூஷன் கிவன் தட் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க சம்மையை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்மை வந்து ப்ரீஃபாக செஞ்சு காமிச்சு லாஸ்ட் ஆன்சர் வந்து பாக்ஸ் போட்டு காமிங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்குனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ அதிக மார்க்ஸ் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 2 லைன்லேயும் ஆன்சர் முடியுதுனாலுமே அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எழுத பாருங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10 மார்க் இருக்குது அப்படின்னா அந்த 2 லைனில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 2 லைனுக்கு வந்து 10 மார்க் போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதனால் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் மார்க் வந்து கூட வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ணலாம், இல்லை பாக்ஸ் போட்டு காமிக்கலாம். அது போக அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணி நல்லா வந்து எழுதினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நீட்னஸாக. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா 2 லைனில் ஒரு ஷார்ட்டான ஒரு கோடிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரோக்ராம் பற்றி ஏதாச்சும் ஒரு 2 லைனில் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் கொடுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அவுட்புட்டும் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து நிறையா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு தான். ஸோ அந்த ஒன் வேர்டை கரெக்டாக வந்து ஆப்ஷன் படி கொஞ்சம் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பியில் எஸ்ஏ வரும். ஸோ அது எந்த எஸ்ஏ அப்படிங்கிற தெளிவாக வந்து பாருங்கள். ஃபார்முலா இல்லாட்டி இன்ஃபார்முலா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதை கரெக்டாக வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அதில் டெரிவேஷன்லாம் வரும், அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிக்சர்லாம் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் புக்கில் வந்து பிக்சர் இல்லைனாலும் நீங்கள் கூகுளில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த பிக்சர்லாம் கொஞ்சம் நல்லா வந்து போடுங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவு ஏதாவது சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் சயின்டிஸ்ட் பற்றி ஏதாச்சும் ஒரு 2 லைன் வந்து கொடுக்க முடிஞ்சால் அதுக்கும் கொடுங்க. எந்த ஒரு கொஸ்டினுக்குமே ஃபஸ்ட்டு வந்து அதுக்குரிய இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி அந்த கொஸ்டின் வந்து ரியல் டைமில் இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றி கூட நீங்கள் 2 லைன் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா படிச்சிருக்க மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். இது வந்து உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்காது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நிறையா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் வந்து தோணும். ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவு பிளாக் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சப்கட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வந்து போட்டு எழுத பாருங்கள். டயக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம் போடுங்க. அதே மாதிரி டயக்ராம் போட்டுட்டு அது கீழே என்ன டயக்ராமோ அதை மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதில் 1 2 3 யூஸ் பண்ணாமல் முடிஞ்சளவு ஸ்டார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வைஸ்
சீரியஸாக வந்து கொஷின் தெரில, இப்போ 11க்கு அப்புறம் 13 தான் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றி கூட எழுதலாம். பட் 2 மார்க்ஸ் வந்து உங்களால் ஆர்டர் வைஸ் தான் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினை கூட மாற்றி எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரியல எழுதினீங்க அப்படின்னா தான் கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக கரெக்டாக வரனால பின்னாடியும் கரெக்டாக எழுதிப்பீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் பேப்பரை யார் கரெக்ட் பண்ணுவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்கீங்களோ அதே மாதிரி அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. ஏன்னா உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா படிப்பீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில டைம் ரிசல்ட்டில் வந்து உங்களை விட கம்மியாக படித்தவங்க கூட அதிக மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஷினை முடிக்கும் போது திஸ் இஸ் கால்டு அந்த மாதிரிலாம் வந்து முடிச்சிருங்க. ஸோ அது போக வந்து ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா அதை கதடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கதடிக்காதீங்க. அதே மாதிரி அந்த கொஷினுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆன்சர் வந்து கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் தெரியுதோ, அதாவது கீ பாயிண்ட்ஸ் இல்லாட்டி வந்து ஈக்குவேஷன் இல்லை ஃபார்முலா எதாக இருந்தாலும் சரி, அதை பாக்ஸ் போட்டு இல்லாட்டி அதை பிளாக் கலரில் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிளியராக வந்து காட்டுங்க. தப்பாக இருக்கிறது எப்பயுமே வந்து பிளாக் கலரில் போல்டு பண்ணி காட்டிடாதீங்க. அதில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஈஸியாக வந்தாலும் சரி, கஷ்டமாக வந்தாலும் சரி, இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்பட வேணாம். சப்போஸ் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாலும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ட்விஸ்ட்டாக கூட கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ அதே மாதிரி கண்டென்ட்டே வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.